ஆமென் சொல்லுங்களேன். எடுத்து வாசிங்க. ஏசாயா 58வது அதிகாரம் எடுத்துங்க. ஏசாயா 58வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, நல்லா நீங்க ஆண்டு சொல்றாரு பாருங்க, தீர்க்கதரிசனமா ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, என் பரிசுத்த நாளாகிய, அது யாருடைய நாளா? நீங்கள் நான் சரி, அது ஏன் நாளுன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? இழுத்து போத்து தூங்கிட்டு இருக்கிறோம். அலாரம் அடிக்கும். நான் என் வீட்டுல ஒரு அலாரம் வச்சிருக்கிறேன். சொன்னா காமெடியா இருக்கும். என்ன அலாரம்னா, காலைல 5 மணிக்கு அலாரம். அந்த அலாரத்தை நானே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி, கீதா எழுந்துரு 5 மணி ஆயிடுச்சு, வாகேஷ் எழுந்துரு 5 மணி ஆயிடுச்சு, நீங்க தான் எழுப்பி விடணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் நீங்க தான் சீக்கிரமா இருந்து என்ன எழுப்பி விடணும் அப்படின்ட்டாங்க. நம்ம சில நேரத்துல என்ன முடியும், படுக்கிறதே 1 மணி 2 மணி ஆயிடுது. 5 மணிக்கு எழுந்திருக்க முடியல, அலாரம் கண்டிப்பா என்ன பண்ணிடும், அந்த வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கும். எனக்கே சில நேரத்துல இரிட்டேட்டிங்கா இருக்கும். கீதா எழுந்துரு 5 மணி ஆயிடுச்சு, வாகேஷ் எழுந்துரு 5 மணி ஆயிடுச்சு, வேதா ஸ்கூலுக்கு போன எழுந்துரு மணி 5 ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்றோம், இங்க இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்கிறோம். குளிரு, பலகீனம், எதையாவது ஒரு காரணம் 1000 காரணம் சொல்லலாம். ஓய்வு நாளுக்கு வராததுக்கு, லேட்டா வர்றதுக்கு 1000 காரணம் என்ன வேணாலும் அடுக்கலாம். அடிக்கடி சேல்ஸை பத்தி சொல்றதுனால நான் சேல்ஸ்ல இருந்தாலும் சொல்றேன். சேல்ஸ்ல ஒரு டேர்ம் இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா, சக்சஸ் பண்றவனுக்கு ரீசனே தேவையில்லை, ஃபெயிலியர் பண்றவனுக்கு தான், தோற்று போறவன் தான் ரீசன்ஸ் அதை அடுக்குவான். ஒரு விஷயத்துல தோற்று போறான்னா அவனுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் சொல்லுவான், நான் இதனாலதான் தோற்று போனேன்னு. ஆனா ஜெயிச்சவனுக்கு பின்னாடி ரீசனே இருக்காது. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெயிக்க பிறந்தவர்கள். நமக்கு உங்க பின்னாடி ரீசனே இருக்கக்கூடாது. நான் இந்த காரணத்தினால்தான் லேட்டா வந்தேன், நான் இந்த காரணத்தினால்தான் சபைக்கு வரல, இதனாலதான் நான் சபையை ஸ்கிப் பண்ணிட்டேன், நான் கல்யாணத்துக்கு போயிட்டேன், அதனாலதான் என்னால என்ன பண்ண முடியல, வர முடியல. இது ரீசன் இல்ல. ஆமீன் சொல்லுங்களேன். வாசிங்களேன். இங்க சொல்றாரு, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானபடி செய்யாதபடி. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை என்ன தெரியுங்களா? நமக்கு ஒரு விருப்பம் இருக்கும்ல. டி நகர் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை சரவணா ஸ்டோர் போயிட்டு நல்ல அழகான ஒரு ட்ரெஸ் எடுத்து, அப்படித்தானே நிறைய யோசிப்போம். இன்னைக்கு இங்க போயிட்டு இது வாங்கணும், அங்க போயிட்டு இதை செய்யணும், நல்ல ஹோட்டல்ல போயிட்டு சூப்பரா சாப்பிடணும் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு யோசிப்போம். ஆனா என்ன பண்றாரு, அதுக்கே தடையை போட்டுறாரு. உனக்கு எது இஷ்டமோ அதை செய்யாத. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணக்கூடாது, நீ எதை விருப்பப்படுறியோ, உனக்கு எது இஷ்டமோ அது நீ என்ன பண்ணக்கூடாது, செய்யாத. அல்லேலூயா. எங்களுக்கு ஆசை, என்ன ஆசைன்னா, ஞாயிற்றுக்கிழமைனா நல்லா காலையில எழுந்து போயிட்டு காசிமேடு போயிட்டு நல்ல பெரிய மீனா வாங்கிட்டு வந்து ஸ்லைஸ் போட்டு, இல்லையா, வஞ்சர மீன் நல்ல எது பெருசா கிடைக்குதோ, எங்களுக்கு ஆசை, ரொம்ப விருப்பம் அது. ஒரு நாளாவது காலையில 5 மணிக்கு எழுந்து போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய, அட்லீஸ்ட் சைதாப்பேட்டை மார்க்கெட்டாவது ஒரு நல்லா ஸ்லைஸ் போட்டு உட்காந்து நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஆனா இந்த பாழா போன பிரியாணிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வேற வழியே இல்லைனாலும் நீ இதை தாண்டா சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லேலூயா, விருப்பமே இல்லைனாலும் என்ன பண்ணுவோம், எதை கிடைக்குதோ அதை சாப்பிட்டு ஆண்டோடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கோம். ஆமீன் சொல்லுங்களேன். ஆசை இருக்குமா இல்லையா? இப்ப எல்லாருக்கும் நீங்களா நிறைய பேர் கறியெல்லாம் வாங்கி வச்சுட்டு வந்திருப்பீங்க, காலையிலே போயிட்டு ஒரு சில சமைச்சே வச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க இல்ல. ஆண்டவர் முதல்ல அதுக்குதான் முட்டுக்கட்டையே போடுறாரு, உனக்கு விருப்பமானபடி நீ செய்யாத. இல்லையா? பரிசுத்த ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாள்ல உன் ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அது சொல்ல வர்றாரு. என்னன்னா, உன் ஆசையை நீ நிறைவேற்ற நினைக்காத. இன்னைக்கு ஓய்வு நாள் எனக்கு முக்கியத்துவம் கொடுன்றதான். உனக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காத. உன் தேவைகளுக்கோ, உன்னுடைய ஆசைகளுக்கோ, உன்னுடைய காரியங்களுக்கோ, உன்னுடைய செயல்பாடுகளுக்கோ நீ முக்கியத்துவத்தை கொடுக்கறத நிறுத்திட்டு நீ தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. உனக்கு இஷ்டமானபடி செய்யாது. அல்லேலூயா. வாசிங்க. செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல். நமக்கு நிறைய பிளான் இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு போன மாசமே பிளான் போட்டு வச்சுட்டு இருப்போம். இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம இங்க போகணும், அங்க போகணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இந்த ஃபங்க்ஷன் அதை முடிச்சுட்டு அடுத்த வீட்டுக்கு போகணும், இங்க போகணும், நிறைய திட்டங்கள் இருக்கும் நம்ம மைண்ட்ல. அல்லேலூயா. ஆனா உன் திட்டத்தை என்ன பண்ணாத. அல்லேலூயா. உன்னுடைய திட்டம், உன்னுடைய பிளான் என்ன பண்ணாத, எக்ஸிக்யூட் பண்ணாத. உன் பாதையை விளக்கு, உன் வழிகளை விளக்கு. அல்லேலூயா. அவர் சொல்ற வார்த்தை பாருங்களேன், உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை. ஃபர்ஸ்ட்
உன் இஷ்டம், உனக்கு விருப்பப்பட்டதை என்ன பண்ணாத, செய்யாத. உன் விருப்பமான இடத்துக்கு என்ன பண்ணாத, போகாத. அடுத்து சொல்றாரு, உனக்கு இஷ்டமானதை என்ன பண்ணாத, செய்யாத. 4வது சொல்றாரு, உன் சொந்த பேச்ச பேசாத. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை எப்படி கனம் பண்ணுமா பாருங்க, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சொந்த பேச்ச என்ன பண்ணாத. ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு கதையை பேசணும், ஏதாவது ஊர் கதையை பேசணும், அந்த கதையை பேசணும், இந்த கதையை பேசணும் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஃப்ரீயா இருக்குது, ஃப்ரெண்ட்ஸை 4 பேரை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள உட்கார வச்சு ட்ரீட் வைக்கிறேன், அது வைக்கிறேன், உட்கார்ந்து என்ன பண்ண ஏதாவது ஊர் கதையை பேசிட்டு இருப்பாங்க. உன் சொந்த பேச்ச பேசாத. ஓய்வு நாள் எப்படி நினைக்கணுமா, மன மகிழ்ச்சியின், கர்த்தருடைய சமூகத்தில் வருவதை மன மகிழ்ச்சியா என்ன வேண்டுமா. ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை நீங்க சபைக்கு வரீங்கன்னா அதுல ஒரு உற்சாகம் இருக்கணும். ஐயோ சபைக்கு போகணுமே, ஐயோ எழுந்திருக்கணும், முடியலையோ, உடம்பு வலிக்குது, டயர்டாகுது, சுத்தண்ணி இல்ல, பச்சை தண்ணில எப்படி குளிக்கிறது, சோம்பேறித்தனம். இது அல்ல மன மகிழ்ச்சி நாள் என்று சொல்லி. அல்லேலூயா. திடீர்னு 1 கோடி ரூபா உங்களுக்கு லாட்டரி சீட்ல அடிச்சிச்சு, பேங்க் மேனேஜர் போன் பண்றாரு, ஐயா இன்னும் 1 மணி நேரத்துல நீங்க வந்தீங்கன்னா உங்க செக்கை வாங்கிட்டு நீங்க போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரா, என்ன பண்ணுவீங்க? ஐசியூல ஆக்சிஜன் வச்சிட்டு இருந்தா கூட, ஐசியூல ஆக்சிஜன் வச்சிருந்தா கூட உங்களால எழுந்திருக்க முடியல கூட பக்கத்துல இருக்க என்ன பண்ணிடுவான், தூக்கிட்டாவது ஆம்புலன்ஸுக்கு கூப்பிட்டு நீ வா போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க. உயிர் போற நிலைமையில தான் கூட அந்த பணத்தை வாங்குறதுக்கு அப்படி ஒரு உற்சாகம் உள்ள இருந்து வரும் பாருங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா சபைக்கு வரணும்னா உற்சாகம் இல்ல. சபைக்கு வரணும்னா அப்பதான் ரீசன், அப்பதான் காரணம், அப்பதான் பலகீனம், அப்பதான் வியாதி, அப்பதான் இங்க போகணும் அங்க போகணும். ஐயா நீ இழந்து போவது தேவனுடைய ஆசீர்வாதத்தை. அல்லேலூயா. மனுஷனுடைய ஆசீர்வாதம் அல்ல, அது ரெண்டகம் பண்ணும். மனுஷனுடைய ஆசீர்வாதம் அது உன் வாழ்க்கையில ஒன்றையும் கொண்டு வராது. நீ எதை இழக்கிறாய் என்பதை நீ மறந்து போக கூடாது. கர்த்தருடைய ஓய்வு நாளில கர்த்தரை தேடுவதை நீ விட்டு விடுவாய் என்று சொன்னால் நீ வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீ இழந்து போகிறாய். ஒரு வாழ்க்கையில இருக்கிற அன்சர்டனிட்டிக்கு காரணமே அதுதான். ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணமே அதுதான். நீ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுறத முக்கியத்துவம் கொடுத்து பாரு. ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதற்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து பாரு. உன் வாழ்க்கையில ஒரு நாளும் தடையே இருக்காது. தடையா இருந்தாலும் ஆண்டவர் உடைச்சு மேல கொண்டு வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. உனக்கு விரோதமா எத்தனை நாவுகள் பேசினாலும், உனக்கு விரோதமா எத்தனை நாவுகள் புறங்கூறினாலும், உன்னை உடைக்கணும்னு நினைச்சாலும் ஒரு மனுஷனாலும் உன்னை உடைக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் கூட இருந்து உன் கரங்களை பிடித்து அவர் நடத்துகிற விதமே வேற மாதிரி இருக்கும். சொல்லுவாங்களே வேற லெவல். ஆண்டவர் அப்படி நடத்துவார் நம்ம. அல்லேலூயா. வாசிங்க. சொல்லி மகிமையாய் எண்ணுவாயானால். அல்லேலூயா. மகிமையாய் எண்ணுவாயானால். இப்போ அந்த நாளுக்கு உண்டான கனத்தை நீங்க என்ன பண்ணணுமா, கொடுக்கணுமா. இது கர்த்தருடைய நாள், கர்த்தர் ஆசீர்வதித்த நாள், தன்னுடைய படைத்த கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்த நாள். அந்த கிரியையில ஒண்ணுதான் நீங்களும் நானும். அல்லேலூயா. அவர் படைத்த கிரியையில எக்ஸ்ட்ரீம் மணிமகுடம் தான் மனுஷன், நீங்களும் நானும். அப்ப கர்த்தர் ஆசீர்வதித்த நாள், கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நாள். இதை நீ மகிமையா எண்ணுவா என்று சொன்னாள். ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்பொழுது சொல்லுங்களேன், அப்பொழுது கர்த்தரில். ஏன் உன் வாழ்க்கையில துக்கம்? ஏன் எவ்வளவு பணம் இருந்தாலும் உன்னால சமாதானமா இருக்க முடியல? ஆசீர்வாதம், வீடு சாப்பாட்டுனால நிறைஞ்சிருக்கும், நல்ல ட்ரெஸ் இருக்கும், நல்ல வீடு இருக்கும். ஆனா ஏன் உறுதியத்துல சமாதானம் இல்ல? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். நல்லதா சம்பாதிக்கிறீங்க, நல்லதா கஷ்டப்படுறீங்க, நல்லா சொத்து சேர்த்து வச்சுக்கிறீங்க, ஏன் உங்களால நிம்மதியா இருக்க முடியல? ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒண்ணு போனா ஒண்ணு உன் மகிழ்ச்சியை கெடுக்கும்படியாய், உன்னுடைய மன மகிழ்ச்சியை உன்னிலிருந்து எடுத்துக்கொள்ளும்படியாய் ஏன் இத்தனை போராட்டங்களுக்கு நடுவில் நடந்து வரேன்னு சொன்னா, நீ கர்த்தருடைய ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாளா எண்ணவில்லை. அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியா இருப்பாய். எவன் ஒருவன் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டோட சமூகத்துல ஆண்டோருக்கு கனம் கொடுக்கணும்னு முதல்ல நினைக்கிறானோ அவன் வாழ்க்கையில சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் ஒரு நாளும் குறையே இருக்காது. அல்லேலூயா. அதுக்குன்னு ஒரே ஒரு வாரம் வந்துட்டு அடுத்த 3 வாரம் கழிச்சு எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் போன வாரம் வந்துட்டு தான் போனேன், நீங்க சொல்றதெல்லாம் சும்மா டுபாக்குன்னு கதை விட்டீங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அல்லேலூயா. ஓய்வு நாள் என்பது ஒவ்வொரு வாரமும் வரும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு ஓய்வு நாள் தான். அந்த நாளுக்கு உண்டான கனத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மன மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுக்கிறாராம்.
சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கான். ஜூல சிங்கம் தொலைஞ்சிச்சான், திடீர்னு காணாம போயிடுச்சு. இப்ப போன வாரத்துல நியூஸ். சுத்துப்பட்டுல இருக்கிறவங்களாம் கதி கலகி போய் ஒரு சிங்க கேபில உங்களை கொண்டு போய் விட்டா எப்படிப்பட்ட மனநிலைமையில இருப்பீங்க? மன மகிழ்ச்சியா ஆடி பாடி சந்தோஷமா இருப்பீங்களா? ஆமீன் சொல்லுங்களேன். ஆனா அந்த அந்த மாதிரி மனுஷன் இருந்திருக்கிறான் பாருங்க. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி சூழலில் தூக்கி போடுறாங்க, பாட்டு பாடிட்டு ஆராதனை பண்ணிட்டு வராங்களாம். அல்லேலூயா, ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாளாய் நீ எண்ணினால் உன் வாழ்க்கையில மன மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தருடைய ஓய்வு நாளை நீ இருதயத்துல சமாதானத்தோடு கூட அது ஆசீர்வாதத்தின் நாள் என்று சொல்லி நீ கர்த்தருடைய சமூகத்தில் வருவாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் உண்டாகும். அல்லேலூயா. வாசிங்க. முதல்ல ஆண்டவர் இருதயத்துல என்ன பண்றாரு? ஒரு சமாதானத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கிறாரு. இரண்டாவது உயர்வு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. பூமியின் உயர்ந்த இடங்களில், அல்லேலூயா, பூமியின் சொல்லுங்களேன், பக்கத்துல கை பிடிச்சுங்களேன், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும் பிடிப்பது. அப்படின்னா நீ எந்த இடத்துல நின்னாலும் உன் தலைதான் மேல இருக்கும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எந்த இடத்துல நின்னாலும் உன் தலையை ஆண்டவர் உயர்த்துவார். பூமியின் உயர்ந்த இடம். நீ எங்க வேலைக்கு போனாலும் அந்த இடத்துல உன்னை பத்தி பேசுவாங்க. அல்லேலூயா. நீ எந்த இடத்துல வேலைக்கு போனாலும் அங்க உன் தலையை ஆண்டவர் உயர்த்துவார். நீ எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் அங்க உன் சம்பளம் உயரும். சுத்தி இருக்கிறவங்க அப்படியேதான் இருப்பாங்க, ஆனா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். பூமியின் உயர்ந்த இடம். அல்லேலூயா. எக்ஸ்ட்ரீம் ஒரு 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 அளவுக்கு அதிகமான ஒரு ஆசீர்வாதம். பூமியின் உயர்ந்த இடம், ஒரு மேன்மை, ஒரு கணம். அல்லேலூயா. உன்னை கனப்படுத்துகிற ஸ்தானத்துல ஆண்டவர் கொண்டு வந்து வைப்பார். எப்பொழுது தெரியுங்களா? நிறைய பேர் நினைக்கலாம், நான் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஆசை இருக்கலாம். அதுதான் நிறைய பேர் பண்ணுவாங்க. நல்லா சம்பாதிச்சு நல்லா நான் ஒரு ஸ்டேட்டஸ்ல வரும்னு நினைப்பாங்க. அந்த ஸ்டேட்டஸ் எப்போ உருவாகுனா, நீ கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணினால் உனக்கு ஆண்டவர் ஸ்டேட்டஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். அல்லேலூயா. முதல் சொல்றாரு உன் இருதயத்துல ஒரு சமாதானம், இரண்டாவது உனக்கு ஒரு உயர்வு. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய நாளை, பரிசுத்த ஓய்வு நாளை, அதை கனமுள்ள நாள், கர்த்தருடைய நாள் என்று எண்ணினால் உன் இருதயத்துல முதல் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சமாதானத்தை கொடுப்பாரு. ரெண்டாவது உன்னை ஒரு ஹையஸ்ட் பிளேஸ்ல உன்னை உட்கார வைப்பாரு. நீ வேலைக்கு போனாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, நீ ஒண்ணுமே செய்யாம நீ வீட்லயே வெத்து வேட்டாந்தா கூட ஆண்டவர் உன் தலையை உயர்த்தும். உன் பேச்சதான் எல்லாரும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. உயர்ந்த இடங்களில் நீ ஏறி இருக்கும் பண்ணுவாரு. மூணாவது போஷிப்புன்னு சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாருக்கும் குறை இருக்கும். ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதைத்தானா. அல்லேலூயா. 100 மடங்கு ஆசீர்வாதம். சுத்தி இருக்கவங்கலாம் தண்ணி இல்ல, ஒண்ணு இல்ல, கிணறு இல்ல, அவன் வெட்டுறான், தண்ணியே வரல. ஆனா இவன் எங்க போய் கிணறு தோண்டினாலும் தண்ணி வந்தது. அல்லேலூயா. எந்த இடத்துல தோண்டினாலும் தண்ணி வரும். எந்த இடத்துல நீ கர்த்தருடைய நாளை, ஓய்வு நாளை நீ கனமுள்ள நாள் என்று சொன்னால், நீ எந்த இடத்துல பள்ளம் வெட்டினாலும் அங்க தண்ணி வரும். நீ எந்த இடத்துல தோண்டினாலும் அங்க தண்ணி வரும். அது வறட்சியான பூமியாய் இருந்தாலும், வறண்ட நிலமாய் இருந்தாலும், இந்த நிலம் ஒண்ணுக்குமே உதவாதுன்னு சொன்னாலும், அந்த இடத்துல போய் நீ நின்னாலும் உன்னை கொண்டு கர்த்தர் அந்த இடத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நிறைய பேர் யோசிப்பாங்க, ஐயோ நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு வேலை செய்யறேன், ஆனா எனக்கு என்ன இல்ல, ஒரு ஆசீர்வாதமே இல்ல, ஒரு செழிப்பே இல்ல. ஒண்ணு விதைச்சனா 10 மடங்கு எனக்கு நஷ்டம் தான் வருது. அல்லேலூயா. அப்படிதான் நம்ம என்ன பண்றோம்? யோசிக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தருடைய நாளை நீங்கள் ஓய்வு நாள கனமுள்ள நாளா நீங்க என்னீங்க அப்படின்னா, கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற தேவனாய் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல். இந்த சீனியர் சிட்டிசனுக்கு ட்ரெயின்ல வந்து ஸ்பெஷல் கோச் கொடுக்குறாங்களே, டிக்கெட் கன்செஷன்ல கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு எப்பவுமே ஒரு கன்செஷன்ல என்ன பண்ணுவோம்? எல்லாமே கிடைச்சிட்டே இருக்கும். அல்லேலூயா. வாசிங்க. தொடர்ந்து வசந்தம். போஷிப்பேன். யார் சொல்லிட்டு? ஆதியில வானத்தையும் பூமியும் படைச்சு அதை ஆசீர்வதித்த வாய். அல்லேலூயா. சகல சிருஷ்டியும் உண்டாக்கி அதை ஆசீர்வதித்த வாய் சொல்லுகிறது, நான் உன்னை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். எப்போ? கர்த்தருடைய நாளை, கர்த்தருடைய ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாள் என்று எண்ணினாள். அல்லேலூயா. என் சகோதரி சகோதரி, நாங்க எப்படிப்பட்ட மனநிலைமையோடு கூட நீங்க வந்திருக்கிறீங்க? ஏதோ கடமைக்காக பக்கத்துல இருக்க கூப்பிட்டாங்க,
ஏதோ வார வாரம் வந்து இவங்க வேற நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, அதனால ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதனைக்கு போவோம் அப்படின்னு நீங்க வந்திருக்கிறீங்களா? இல்ல, இந்த நாள் கர்த்தருடைய நாள். இது கர்த்தருக்கு நான் கொடுக்க வேண்டிய கனம், கர்த்தருக்கு நான் கொடுக்க வேண்டிய மகிமையை நான் செலுத்த வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லி நீங்க நிஜமாவே வந்திருப்பீங்க, தொடர்ந்து வருவீங்கன்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய், உங்கள் தலைகளை உயர்த்துகிற தேவனாய், இல்லை உங்களை போஷிக்கிற தேவனாய். எல்லாருக்கும் குறை இருக்கலாம், எல்லா இடத்துலயும் பஞ்சம் வரலாம், ஆனா உங்க வீட்டுல ஒரு நாள் என்ன பண்ணாது, அரிசி குறை இருக்காது, பருப்பு குறை இருக்காது இல்லையா? உங்க வீட்டுல ஒரு நாளும் நீங்க பட்டினியா இருக்க மாட்டீங்க. ஆண்டவர் அப்படியா உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கு. ஆமீன் சொல்லுங்களேன். பாருங்களேன், நம்ம தேவன் எவ்வளவு நல்ல தேவன், நம்மை போஷித்து நம்மை நடத்துகிற தேவன். நம்ம நினைத்து கூட பார்க்காத காரியங்கள். இன்னைக்கு ஆராதனையில சொன்ன காரியம், உங்க லைஃப்ல ஒரு பிரேக் த்ரூ வேணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு வாக்கு கொடுக்குற, உங்க லைஃப்ல ஒரு பிரேக் த்ரூ நான் பண்ணுவேன்னு. ஆனா நீங்க செய்ய வேண்டியது, அந்த பிரேக் த்ரூ நடக்கணும்னா நீங்க ஆண்டோடைய சமூகத்துல கர்த்தருடைய நாளை, ஓய்வு நாளை கனமுள்ள நாளாய், மனமகிழ்ச்சிய நாளாய், அவருக்குண்டான கனத்தை நீங்க கொடுப்பீங்க அப்படின்னா, கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவதை ஒரு மனிதனாலும் தடை செய்ய முடியாது. உன் சொந்த பந்த மத்தியில, உன் உற்றார் உறவினர் மத்தியில, உன் நண்பர்கள் மத்தியில, உன்னை ஏளனமாய் பார்த்தவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன் தலை உயர்த்தப்படுவதை ஒருவராலும் தடை செய்யவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.